ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்களா? சமைக்க என்ன சமைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சமையல் செய்ய போகிறாங்கன்னு பாருங்கள். எல்லாமே நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன சமைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மத்தியானம் உங்களை லஞ்ச் வீட்டில் சந்திக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ஹாய் சொல்லியிருக்காங்க. பேர் சொல்லுங்கள். அகில்ஜி குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அகில்ஜி குடும்பத்துக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல ஒரு 100 ஆண்டு நீங்கள் வாழணும்னு, வாழ்க வளமுடன்னு நான் உங்களுக்கு வேண்டிக்கிறேன்ப்பா. சுவாதி விநாயகம் வண்டலூர், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. சுவாதி விநாயகர் வண்டலூர்லேருந்து சுவாதி விநாயகம் சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன்ப்பா, தீர்க்க சுமங்கலி தீர்க்க ஐசா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா. சுமதி விநாயகம் கணவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லையா, திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். கால் புண்ணு ஆறவே இல்லையாம், ரொம்ப கவலையாக இருக்குதான். அதுக்கு சுமதி விநாயகனா? சுமதி விநாயகருக்கு நான் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறப்பா. விநாயகருக்கு அரச மரத்தில் போய் நான் 3 தடவை சுற்றி நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கால் புண்ணு சீக்கிரமாக கொண்டாகணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஜானகி ஸ்ரீனிவாசன் வாழ்த்து தெரிவிக்கும். ஜானகி சீனிவாசன் வாழ்க வளமுடன், தீர்க்க சுமங்கலி தீர்க்க ஆயுச நீங்கள் வாழணும்னு வேண்டிக்கிறப்பா. இந்த உமர் ஷெரீப் வாழ்த்து, அவங்க குடும்பத்துக்கு வாழ்த்து சொல்லு. ஆனால் அந்த தம்பி போடுற கமெண்ட்ல ஒரு இது கூட புரியவே மாட்டேங்குது. உமர் ஷெரீப். உமர் ஷெரீப் தம்பி, நீ சொல்ற கமாண்ட் எங்களுக்கு அப்பாவுக்கு எதுவுமே புரிய. நான் 2-3 பேர்கிட்ட கொடுத்து படிக்க கூட சொன்னேன். படிக்க சொன்னாலும் அவருக்கு புரியலையா? ஆனால் இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் பல்லாண்டு பல 100 ஆண்டு நீங்கள் வாழணும்னு வேண்டிக்கிறப்ப. தீர்க்க சுமங்கலியே உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும் வேண்டிக்கிறப்பா. கவிதா, அது உடம்பு சரியில்லையா, குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி இல்லையா, அவங்களுக்கு வேண்டிக்கணுமா? கவிதா நல்லா இருக்கியா? கவிதா உனக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மாக்காக நான் வேண்டிக்கிறப்பா. சீரும் சிறப்புமா நல்லபடியாக நீ வாழணும்னு மனசார நான் வேண்டிக்கிறப்பா. வாழ்க வளமுடன். தேவி ஸ்பேஸ் சொல்லு. தேவி ஸ்பேஸ். அவங்க பையனுக்கு படிப்பு நல்லா தான் படிச்சுட்டு இருந்தானா, இப்போ படிப்பு சரியாக வரலையா. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குதா, குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதியே இல்லையா. தேவி ஸ்பேஸ். தேவி ஸ்பேஸ் அவங்க மகனுக்கு படிப்பு இப்போ சரியாக வரலையா. அப்பா நல்லபடியாக புத்தி ஒரு நல்ல நிலையில் வச்சு நல்லபடியாக படித்து நீ முன்னுக்கு வரணும்னு தாத்தா பாட்டினோட ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியில் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மனசு ஒரு சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஒரு முருகனை வேணும், அப்பா முருகா என்னை நல்லபடியாக வச்சிருப்பான்னு சொல்லி பாருங்க. அந்த இது அப்படியே தீர்ந்துடும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன். பல 100 ஆண்டு நீங்கள் வாழணும். நாங்கள் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு போய் எல்லாத்துக்கும் நாங்கள் வெத்திலை தீபம் போட்டு நான் வேண்டிக்கிறப்ப நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, பாய்ங்க.